வெல்கம் டு பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைலில் ரசப்பொடி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1/2 டம்ளர் தோரம் பருப்பை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடாயிலே ஒட்டிக்கும், அதனால் பார்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதிலே வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் காஞ்ச மிளகாவை 2ஆக கட் பண்ணி நல்லா வதக்கி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டம்ளர் மிளகு, 1/4 டம்ளர் சீரகம், ரெண்டுத்தையும் அதோட சூடு ஏறுற வரைக்கும் மட்டும் வதக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ மிளகு உங்களுக்கு அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போ 1/4 டம்ளர் கருவேப்பிலை வாஷ் பண்ணிட்டு போட்டிருக்கேன். அந்த தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃப்ரை ஆகும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் ரசப்பொடி பண்ணுறது. இப்போ இதில் ஆஃப் பண்ணிவிட்டு வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் கூட இல்லை, ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தனியா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா 1/2 டம்ளர் தனியா போட்டுக்கோங்க. நான் தனியா தூள் தான் இருக்குன்றதுனால தனியா தூள் போட்டு அந்த சூட்லேயே நான் வதக்கி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வறுக்க விட்டுட்டு எடுத்துட்டு நீங்கள் நல்லா ஆற விட்டுட்டு அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மிக்சியில் அந்த சூடு பிடிக்கிறதோ இல்லை அந்த டேஸ்ட் மாறுறதோ எதுவும் இருக்காது. அது ஆறுறதுக்குள்ளே ஒரு பல் பூண்டை போட்டு இடிச்சுக்கோங்க. அது இடித்ததுக்கப்புறமா அதிலே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா அரைச்ச அப்புறமா லைட்டாக கொரப்பாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரை. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதில் நீங்கள் அரைக்கிறப்பவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுட்டு அரைக்கணும். இப்போது ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் போட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிருங்க. கொஞ்சமாக சீரகமும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு சிட்டிகை சீரகம் போட்டு தாளிச்சிருங்க. கருவேப்பிலை போட்டு இதில் நம்ம நசுக்கி வச்ச பூண்டு, பச்சை மிளகாவெல்லாம் நல்லா வதக்க விடுங்க. அந்த பச்சை மிளகா, அந்த பூண்டு அதெல்லாம் வதங்குறப்பவே நல்லா ஸ்மெல் வரும். அது நல்லா வதங்கணும். இதில் அந்த கோல்டன் ப்ரௌனில் இருக்குது பாருங்கள். அந்த டைமில் 3 ஸ்பூன் அந்த ரசப்பொடியை போட்டு வதக்குங்க. இந்த டைமில் ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லைனா நெடி ஏறும். இப்போ வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி, நல்ல மீடியம் சைஸ் தக்காளினா ஒரு 2 இல்லைனா 3 எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளினா கண்டிப்பாக 3 இல்லை 4 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பழுத்த தக்காளியாக இப்படி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்படி நல்லா அந்த எல்லாமே சேர வதக்குங்க. அந்த தக்காளிலாம் கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நெடி ஏறுற மாதிரி இருக்கும், அதனால் திருப்பியும் சொல்கிறேன், ஸ்லோவாக வச்சுட்டு வதக்கிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நம்ம ஊற வச்சு கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுலேயே நமக்கு நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் நெல்லிக்காய் அளவு புளி வச்சுருக்கேன். ஒரு பெரிய கிண்ணத்தில் அந்த தண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் மஞ்சள் தூளும் உப்பு மட்டும் போட்டுட்டு கொதிக்க விடணும், அவ்வளோதாங்க. இது கொதிச்சிருச்சு அப்படின்னாலே ரசம் ரெடியான மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு கொதி தான் வரணும், அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு டக்குன்னு அந்த கொதி வந்ததுக்கு அப்புறமே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூளும் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது இல்லைனாலும் நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். இது போட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு நீங்கள் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரசம் ரெடி. கல்யாண ரசம் டேஸ்ட்டில் அப்படியே அதே மாதிரி இருக்கும். ரொம்ப அந்த மாதிரி காரமாக இருக்கும் ஒரு சில ரசம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் கம்ஃபர்ட் ரசம் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப்